வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாடிட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்வோம். ஒரு வணக்கம். எந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய ஐம்புலன்கள் தவத்தினை சிறப்பாக வழிநடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து தவம் முறை அகவல் ஞான களஞ்சிய கவி விளக்கம் இசை வடிவம் வழங்கிட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். இன்றைய கவி துரியம் நம்ம இன்றைக்கு பார்த்துட்டோம் இல்லைங்களா? இன்றைக்கு துரியாதீதம் பார்க்கணுமா? கவி இப்பதான் வருது. சரி, வாழ்க வளமுடன். கவியை நான் பகிர்ந்துடுறேன். இப்ப வாழ்க வளமுடன். தொடர்ந்து இசை வடிவத்தை தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கிட
மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. துரியாதீதம். தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ்விரண்டையே துய்த்த என் அறிவை காலம் பருமன் தூரம் விரைவெனும் கணக்கினை கடந்து மெய்ப்பொருளோடினைத்தது இனி பழி புரியேன் புரிந்தவை கலைந்தேன் இறைநிலை உணர்ந்தேன் இணைந்தேன் நிறைந்தேன் இனி என் உடலுயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்று பெருமக்களே, தவ முறையாகவில்லை இன்றைக்கு துரியாதீத தவ விளக்கம். தூய பெருநிலை துரியாதீதமோ, துரியம் அதீதமான நிலைன்னு சொல்வார்கள். உச்சியிலிருந்து மனம் நுணுகி 8 அலைச்சொலிலிருந்து டெல்டா ஃப்ரீக்குவன்சி என்ற ஒரு அலைச்சொல் வரைக்கும். அப்படி மனம் ஒடுங்குகின்ற போது கண்ட உண்மை என்ன என்றால், இறைநிலை என்று சொல்லக்கூடியது தூய்மையான பெருநிலை, எல்லையில்லாத பரவெளி. துயர் மகிழ் இவ்விரண்டையே துய்த்த என் அறிவை. இதுவரைக்கும் வாழ்க்கையில அல்லது இன்றைக்கு மக்கள் பெறுகின்ற அனுபவங்களை பார்த்தால் 2 வகை அனுபவங்கள் தான். இன்பம் அல்லது துன்பம். இந்த இரண்டுமே மனம் சார்ந்த அனுபவங்கள். இவற்றை கடந்தால்தான் அமைதியிலே துவங்கி பேரின்பத்திலே நிறைவு பெற முடியும். இது தவ பயிற்சி அல்லது ஆன்மீக பயிற்சியிலே நம்ம இணைத்துக் கொள்கின்ற வரைக்கும் அமைதியோ பேரின்பமோ நமக்கு கிட்டாது. எனவே துயர் மகிழ் இவ்விரண்டையே துய்த்த என் அறிவை காலம் பருமன் தூரம் விரைவு எனும் கணக்கினை கடந்து மெய்ப்பொருளோடு இணைந்தது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே 4 அலகுகள், 4 டைமென்ஷன். ஏனென்றால் எல்லாமே விண்ணின் சேர்க்கை தானே. அனைத்து தோற்றங்களும் விண்களின் சேர்க்கை, விண்ணோ இறைத்துகள்களின் சேர்க்கை. இறைத்துகளிலே பருமன் உண்டு, வேகம் உண்டு, காலமோ தூரமோ கிடையாது. அது சில கோடி துகள்கள் ஒன்றாய் குவிந்து கொத்தேக்கமாக அணுவென்ற இயக்கத்தில் வருகின்ற போதுதான் அதி விரைவின் காரணமாக ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்தக்கூடிய தூரம், அதற்கான நேரம். இப்படி இறைத்துகள் இறைநிலை 1, இறைத்துகள் 2, அணுநிலை 4. இப்படி 1, 2 ஆகி 2, 4 நிலை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனைத்து தோற்றங்களிலும் 4 டைமென்ஷன், இந்த 4 நிலைகளை தான் மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இதுவரைக்கும் அதே போல இந்த 4 அலகுகளை மையம் கொண்டு பெற்ற அனுபவங்கள் இவற்றெல்லாம் கடந்து மெய்ப்பொருளோடு இணைத்தது. அந்த இணைப்பின் பயன் என்ன? தவத்தினுடைய உச்சகட்டம் துரியாதீதத்தில் பெறுகின்ற கூடிய பேரின்பம். ஒன்றையும் நினையாது, தன்னை மறவாத
பூர்ண விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலையில நாம் பெறக்கூடிய உணர்வு என்ன? உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்துக்கு உரு என்றார் வள்ளுவ பெருந்தகை. இப்ப தவத்தின் வெளிப்பாடு என்ன என்றால், தனக்கும் எந்த வகையிலையும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கும் எந்த வகையிலையும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்ப தானாக வந்து அமைகின்ற கடமைகள், உற்ற நோய் நோன்றல். பசி நம்ம கேட்கறது இல்லை, தானா வரும். தாகம் நாம் கேட்கறது இல்லை, தானாக வரும். இப்படி உடல் கழிவுகளை, உடல் தேவைகளை, இவையெல்லாம் இயற்கையாக வந்து அமைகின்ற கடமைகள். அதே போல உற்ற வயது வருகின்ற போது இல்வாழ்க்கை, அதிலே வரக்கூடிய சந்ததிகள், இவற்றெல்லாம் காக்க வேண்டிய கடமை, பொறுப்பு. இப்படி தானாக வந்தமைகின்ற கடமைகள், உற்ற நோய் நோன்றல். அடுத்தது உயிருக்கு உருகன் செய்யாமை. நாம விரும்பி இன்பத்தை நாடி அல்லது பகை உணர்வின் காரணமாகவோ யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் செய்யாமல் இருப்பது. இந்த இரண்டும் இணைந்ததுதான் அறம். ஏன்னா சுய கட்டுப்பாட்டுக்கு பெயர் ஒழுக்கம். இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்குவது என்பது ஈகை. அப்ப ஒழுக்கமும் ஈகையும் செயல்படுத்துவது கடமை அறம். இந்த மூன்றும் இணைந்ததே அற வாழ்க்கை, தர்மம், இறைநீதி. இறைவனை உணர்கின்ற போது அதனுடைய வெளிப்பாடு என்ன என்றால் இந்த இரண்டு பண்புகளே. அதனால் இதுவரைக்கும் இன்ப துன்பம் என்ற வகையிலேயே செயல்பட்டு கொண்டிருந்த நான் இறை உணவு பெற்ற பிறகு இனி பழி புரியேன், எந்த துன்பத்திற்கான செயலையும் செய்ய மாட்டேன், புரிந்தவை கலைந்தேன். இனிமேல் செய்ய மாட்டோம் ஆகாமிய கர்மா, புதுவினை. ஏற்கனவே செய்த தன்வினை, கொண்டு வந்த முன்வினை, இது என்ன செய்வது? அப்ப தன்வினையை சீரமைத்தல் மேல் பதிவு, முன்வினையை நீக்குதல் அடியோடு அழைக்கின்ற துரியாதீத அனுபவம். இப்படி புரிந்தவை கலைந்தேன். நானும் எனக்கு முன் புரிந்ததும் இந்த துரியாதீத அனுபவத்திலே கரைந்து போனது. இறைநிலை உணர்ந்தேன். கரை நீங்குகின்ற போது இறைநிலை உணர்வு நிரந்தரமாக கிட்டும். அந்த உணர்வு பெறுகின்ற போது இணைந்தேன், நிறைந்தேன். அதிலிருந்து வெளிவருவதற்கு மனம் விரும்பாது. இது அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் மகர்ஷி அவர்கள். தெய்வீக போதை என்றார். என்ன சாமி இதுல கொண்டு போய் போதை இணைக்கிறீங்களே? அதாவது அவனுக்கும் கொஞ்சம் சுதி இறங்குச்சுன்னா போய் இன்னொரு பாட்டில் போட்டு வந்துடுவான். அந்த சுதியிலிருந்து இறங்குறதுக்கு விரும்ப மாட்டான். அதே மாதிரி இந்த தெய்வீகத்தில் இருந்தும் இறங்குறதுக்கு மனசு விரும்பாது. எனவே ஒன்றை அதிலே அமிழ்ந்து போக விரும்புவது போதை. அதனால் இது தெய்வீக போதைன்னு ஒரு வேடிக்கைன்னு ஒரு கருத்தை சொன்னார் மகர்ஷி அவர்கள். அப்படி அந்த தெய்வீக இன்பத்திலே இணைந்தேன், நிறைந்தேன். இதுவரைக்கும் அது இது வேண்டும் என்று அலைந்து கொண்டே இருந்த மனம் இப்போது எதுவுமே கேட்காத ஒரு நிறைநிலையை அடைந்து விட்டது. என்ன வேணும் கேள் என்றால் இன்னும் வேறு என்ன வேணும் இப்பேறு பெற்ற பிறகு என்று மேற்கொண்டு எதையுமே கேட்காத மனம் கிடைக்கும் என்றால் அது எங்கே? கண்ணதாசன் அழகா சொல்வார், கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். எங்க கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? வாழ்வை உணர்ந்தாக நீ வாழ வேண்டும்.
அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்க மாதிரி இருக்கணும், இவங்க மாதிரி சாதிக்கணும் போறதுனால தானே போட்டி வாழ்க்கையா மாறி போச்சு. என் வாழ்க்கை என்ன, என் கடமை என்ன, எனக்கு அமைந்த சூழ்நிலைகள் என்ன என்று வாழ்வை உனதாக நீ வாட வேண்டும். சரி, அதிலே சிக்கல் என்ன? இந்த மனம் எப்போ எதையாவது அரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப மனதின் இயல்பே மைண்ட் cannot be satisfied. மனதின் இயல்பே எதிலும் நிறைய பெறாது. அதனால் அது எப்போ இப்படித்தான் எதிலாவது தொங்கிட்டு இருக்கும் குரங்கு மாதிரி என்று அந்த மனதின் ஆட்டங்களை வேடிக்கை பார்க்க வேண்டுமே தவிர அந்த மனதின் எண்ணங்களை எல்லாம் செயல்படுத்திடணும், அனுபவிக்கணும் என்று அடிமையாகி விடக்கூடாது. மனதை மனமாக நீ காண வேண்டும். அற்புதமான 4 வரிகளை தந்தார் கண்ணதாசன். எனவே இந்த மனதை மனமாக பார்க்கக்கூடிய சாட்சி பாவனை அதெல்லாம் தவத்துடைய துவக்க நிலை. உச்ச நிலை இறைநிலையோடு ஒன்றி கலந்து விடுவது. இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன். இதுவரைக்கும் அறியாமையில் வாழ்ந்த வாழ்க்கை. ஆனா இனிமேற்கொண்டு இந்த பூர்ண விழிப்பு நிலை வந்த பிறகு இனிமேற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வேன் என்றால் எல்லா வகையிலேயும் தேவ நீதியோடு இயற்கை சட்டத்தோடு ஒத்ததாகவே நான் அமைத்துக் கொள்வேன். இனி என் உடல் உயிர் ஆற்றல் முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன். கடமை இருக்கு, அந்த கடமையை ஏற்றமாய் என்றால் உயர்வை நோக்கி அர்த்தம். ஏற்றம் என்றால் உயர்வு தானே. அப்ப உயர்வை நோக்கி என்றால் எப்படி? தன்னை மட்டும் கவனித்துக் கொள்பவனை என்ன சொல்லுவான்? அவன் சரியான சுயநலவாதி, யாரை பத்தியும் ஒன்றும் கண்டுக்க மாட்டான். அப்போ அது துவக்க நிலை அல்லது மனிதனாக வந்ததுக்கான பொருத்தம் இல்லாத நிலையாக கருதுகிறோம். அப்ப அது கீழ்நிலை. சுயநலத்தை மட்டுமே கொண்டு வாழ்வது. அதுலேயும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா சில பேரு தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துவாங்களே தவிர அடுத்தவங்களுக்கு தேவைப்படும் கூட நினைக்க மாட்டாங்க. அது மாதிரி இருப்பாங்க இல்லையா? அப்ப அது மிக துவக்க நிலை. அது தன்னை மட்டும் பார்ப்பது. இதனுடைய விரிவு நம்முடைய கடமை 5 வகை கடமைகள் நமக்கு உண்டு மனிதனாக வந்தவர்களுக்கு. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க. ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று 5 வகை கடமைகளை முதலில் அறிவித்தவர் வள்ளுவப்பெருந்தகை. மகிழ்ச்சி அதே முறைப்படுத்தி தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்று 5 வகை கடமைகளை வரிசைப்படுத்தியிருக்கின்றார்கள். அப்படி நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்காமல் இந்த வாழ்க்கை பிறருக்காகவும், அந்த பிறர் என்பதிலே முதல் வட்டம் குடும்பம், அடுத்த வட்டம் உறவு நட்பு, அதுக்கு அடுத்த விரிவு பெற்ற வட்டம் இந்த சமுதாயம், இன்னும் விரிகின்ற போது உலகம். அப்ப 5 வகை கடமைகளை நிறைவாக ஆற்றினால்தான் அந்த வாழ்க்கை சிறப்புமிக்க வாழ்க்கையாக அமையும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, சொல்லடி சிவசக்தி நில சுமை என வாழ்ந்திட புரிகுவையோ என்றார் என்று கேட்டார் பாரதியார். மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சொன்னா தமிழ் மாநிலம் இல்லை, பாண்டிச்சேரி நிலம் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, இந்த பூமி உருண்டையில் இருக்கின்ற மண் பகுதி முழுவதுமே மாநிலம் தான். அதை விட பெரிய பூமி கிடையாது இல்லையா? அப்ப மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று சொன்னால் உலக மக்கள் அனைவருமே பயன்பெறத்தக்க வகையிலே என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படி அமைத்து தருவாயா? கன்ஃபார்ம் பண்ணு. சொல்லடி சிவசக்தி. அப்படி இல்லை என்றால் என்னை தண்டைச்சோறாக வாழ விட்டு விடுவாயா? நில சுமை என வாழ்ந்திட புரிகவையோ. இன்றைக்கு உலக மக்கள்ல பெரும் பகுதி தண்டைச்சோறு தான். குறிப்பா தமிழ்நாட்டுல 3/4 பகுதி தண்டைச்சோறுகள். அவன் வயிற்றை தான் பார்ப்பானே தவிர
அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. எல்லா நிலையிலும் சொல்லலாம், அத்தனை குறைபாடுகள் உண்டு இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில். அப்ப காரணம் என்ன என்றால் சுயநலம். உனக்கு வேணா தள்ளி போன்ற மாதிரி தான் இருக்கும். பாதை எல்லோருக்கும் பயனுக்குட்படக்கூடியது, இதுல பார்க்கிங் பண்ணக்கூடாதுன்றெல்லாம் யோசிக்க மாட்டான். தள்ளிப்போ அந்த பக்கம். இப்படி இந்த இது கீழ்நிலை மனிதனாக வந்ததற்கான தகுதி இது அல்ல. உலகமே பயன்பெறக்கூடிய வகையிலே வாழ வேண்டும். அப்படி மகிழ்ச்சிய வாழ்க்கையும் மனித குலம் முழுவதும் என்னென்ன திட்டங்களை தந்தால் உலகமே நிறைய வாழ முடியுமோ அப்படி தனி மனித ஒழுக்கத்திற்கு 5 ஒழுக்க பண்பாடு, உலக அமைதிக்கு வேதத்திரிய திட்டங்கள் 14 என்று எல்லா தத்துவத்தையும் வாழ்க்கை நெறிமுறைகளாக அமைத்து உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக தந்தார். எனவே தன்னுடைய வாழ்க்கையில் எதை பெற வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற இலக்கணமாக வாழ்ந்து முடிந்தவர். இப்போ யார் இந்த நிலை அடையாமல் குருஸ்தானத்துக்கு வர முடியாது. துரியோதனத்திலே இணைந்து தெய்வத்தை உணர்ந்து தெய்வ நீதியை அறிந்து தெய்வ நீதியை மதித்து வாழக்கூடிய அறத்தை வகுத்து தானும் வாழ்ந்து காட்டுதல். அதாவது இந்த ஆன்மீகம் மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் ஸ்கூலுன்னு சொல்றோம், கற்றுக் கொடுக்கின்ற வாத்தியார், கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள். அப்ப குரு சிஷ்யன் தானே. அப்ப தெரிந்ததை தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த நியதி மனித குலம் உள்ளளவும் மாறாது. அப்ப தெரிந்ததை தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நிலையில் வருகின்ற போது குருவுக்கும் 3 இலக்கணம் உண்டுங்க, சீடனுக்கும் 3 இலக்கணம் உண்டு. குருவுக்குரிய 3 இலக்கணங்களை மகர்ஷி தான் சொன்னாங்க. யார் குரு என்றால் அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். அப்ப யார் குரு என்றால் அறிவில் அறிவாய் நிலைத்திருக்க வேண்டும். பேரறிவாகிய சுத்தவெளியோடு இந்த பகுத்தறிவை முற்றிலும் கலக்க விட்டு தான் என்ற தனித்துவத்தை இழந்து அதுவாகவே மாறிய அனுபவத்திலே ஓச சொல்வார், 48 நிமிஷம் நிலைத்திருக்கணும்னு சொல்வார். அந்த ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத துரியாதியத்த நிலையிலே 48 நிமிடம் நின்று விட்டால் அப்போது நீ குருஸ்தானத்தை அடைகிறாய். அந்த ஆற்றல் அது அவர்களெல்லாம் நடமாடும் தெய்வமாகவே இருப்பார்கள். அப்படி அனுபவத்தை பெற்ற மகர்ஷி அவர்கள். அந்த நிலையிலே அறம் வகுத்தோர், ஏனென்றால் இறைவனும் இறை நீதியும், இதுதான் எல்லா மதங்களின் அடிப்படை கோட்பாடுகளே. இந்த 2 தான், இறைவனும் இறை நீதியும். இதை இறை உணர்வு அறநெறி என்று சொல்வார்கள். இறை நீதி, அதை மதித்து வாழக்கூடிய வாழ்க்கை அறநெறி என்று சொல்வார்கள். இப்ப தெய்வத்தை அறிகின்ற போது தெய்வ நீதி புரியும். என்ன தெய்வ நீதி? எங்கும் எல்லா இடங்களிலும் order of function in everything, every emotion, at all times is consciousness, divinity. எல்லா இடங்களிலும் தோற்றங்களிலும் எல்லா காலம் கடந்த நிலையிலே இயக்க ஒழுங்காக அனைத்தையும் ஒரு சீர்மையோடு நடத்தி கொண்டிருக்கின்ற அறிவு, அதான் இறை நீதி. அந்த இறை நீதியை மனிதத்திலே வருகின்ற போது செயலுக்கு தக்க விளைவுன்னு வருது. இறை நீதியை உணர்ந்தால்தான் அதுக்கு ஒத்தபடி வாழ்வது எப்படி என்ற அறம் தெரியும். அதை அறிந்து இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நேற்றைக்கு நம்ம சிந்தனை செய்தோம்.
100% பர்ஃபெக்டா வாழ முடிகிறதா? சமுதாய வாழ்க்கையில சாத்தியம் இல்லைன்னு பார்க்கிறோம். ஆனாலும் இதை வாழ்ந்து காட்டினால்தான் குரு. அப்ப விட்டு விடுங்கன்னு சொல்றது ஈஸி, விட்டு வாழ்ந்து காட்டணும். 50 வயதிலிருந்து 96 வயது வரைக்கும் 46 ஆண்டுகள் பொது தொண்டிலே தன்னை இழைத்து வாழ்ந்து காட்டியவர் மகரிஷி அவர்கள். அப்ப அறிவில் அறிவாய் நிலைத்தார், அறம் வகுத்தார், அதை வாழ்ந்து காட்டினார். இது குருவுக்குரிய 3 இலக்கணங்கள். சீடனுக்குரிய 3 இலக்கணங்கள் என்ன என்பதை பகவத்கீதை சொல்கிறது. என்ன? தத்துவத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும், தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும், தத்துவத்தை பணிந்து கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பணிவு குரு பக்தி இருக்கணும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பக்தி இல்லை என்றால் வெற்றி கிடையாதுங்க. அங்கே தெய்வ பக்தி, இங்கே குரு பக்தி. பக்தி என்றால் அன்பு, நம்பிக்கை என்று 2 பொருள் உண்டு. நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை வைக்கக்கூடாது. எத்தனையோ குருமார்கள் நம்பித்தானே போறாங்க. அப்ப நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்கணும் என்றால் குருவை ஆராய்ந்து பார்த்து நம்பணும். அப்ப ஆராய்ந்து பார்ப்பதற்கு தெரியணும் இல்லையா? தெரியாது. அப்ப எது தகுந்த குருவிடத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால், பெரிய பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு தகுந்த குரு கிடைப்பார். பெரிய பதவிக்கு போகணும்னு நினைச்சா அதுக்கு தகுந்த குரு கிடைப்பார். இந்த வாழ்க்கை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்ற போது அதுக்கு தகுந்த குரு கிடைப்பார். அப்ப குரு எதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்கிறார் என்றால், நமக்கு குருடைய இலக்கணம் தெரியாது. வந்து சேர்ந்த பிறகு அது இந்த தத்துவம் தெரிஞ்சாதான் உரசி பார்க்க முடியும். இல்லை என்ன தெரியாது, ஒரு நம்பிக்கை தான். அப்ப எது தக்க குரு இடத்திலே வந்து சேர்க்கிறது என்றால் நம்முடைய வினை பயன், புண்ணியம். எந்த குருவிடத்திலே வந்து சேர வேண்டும் என்பதை நம்முடைய வினை பயன்களே நிச்சயிக்கின்றன. அப்ப நம்முடைய வினை பயனிலே தக்கதோ குருவிடத்திலே சரணடைந்து இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற புண்ணியம் இருந்தால் அல்லாது வேதத்தின் மகிழ்ச்சி இடத்துல வந்து சேர முடியாது. அதனால் இங்க உள்ள அன்பர்கள் எண்ணிக்கையெல்லாம் குறைவாக தான் இருக்கும். எல்லாரும் இங்க வந்துட முடியறது இல்லை. வந்தவர்கள் நிலைத்துறாங்களா பார்த்தீங்கன்னா அங்கேயும் இடிக்கும். எத்தனை பேருக்கு சாமிஜியை தீட்சை கொடுத்துருக்குறாங்க தெரியுங்களா? அதாவது ஒரு முறை 90வது வயசு சாமிஜியுடைய பிறந்தநாள் அன்றைக்கு உலக சமாதான நிகழ்ச்சியாக ஒரு 5 நாள் நிகழ்ச்சி நடத்தினாங்க ஆழியார்ல. 2002 அப்போ அதுக்கு முன்னாடி உலக சமாதானத்துக்காக ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி சாமி கையில ஒரு வெண்புறாவை கொடுத்து அதை பறக்கவிட சொன்னாங்க. அதை வந்து போட்டோ எடுத்து அது இன்விடேஷன்ல போட்டிருந்தாங்க, உலக அமைதிக்கான கருத்தரங்கன்னு சொல்லி. மகரிஷி அறிவித்து கோயிலை சுற்றி சாயந்தர நேரத்தில் அப்படி ஒரு வாக்கிங் வருவாங்க. 2-3 சுத்து வந்துட்டு மேலே போயிடுவாங்க. அப்போ பார்க்குறாங்க, இந்த புறா அங்கேயே சுத்திட்டு இருக்குது. தினம் பார்த்தாரு. அவர் ஒன்றா சொல்றாரு, இந்த கையால எத்தனை மனுஷர்களுக்கு நான் தொட்டு தீட்சை கொடுத்தேன், பல பேர் பறந்து போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு முறை தொட்டு விட்டேன் இந்த புறாவை, அது எங்கேயே சுத்திட்டு இருக்குதுன்னாரு. இது நகைச்சுவையா இல்ல ஆதங்கமா? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சமுதாயம் ஓய்வடைய வேண்டும் என்று கருணையோடு குரு கொடுப்பதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அறிவு கூட மக்களுக்கு இல்லை என்றால் என்ன சொல்றதுங்க? எனவே ஏன் முடியலன்னு சொன்னா அந்த சீடனுக்குரிய பண்புகள் இல்லை. எனவே இதை வைத்து கொண்டு குருவிடத்தில் வருகின்ற போதுதான்
அவருடைய பயிற்சி முறைகள், விளக்கங்கள் எல்லாமே நமக்கு தொடர்ந்து செய்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக அமையும். அந்த வகையிலே மகிழ்ச்சி பெற்ற அனுபவங்கள், அதில் உச்சகட்டம் துரியாதீத தவம். இதை செய்வதற்கு உள்ள சிரமங்களை பற்றி நேற்றைக்கு பார்த்தோம். அதுதான் வாழ்க்கை, அப்படித்தான் இருக்கும். நோக்கம் ஞானம் பெற வேண்டும், ஆனா வாழ்க்கை படிப்படியா வாழ்ந்துதான் போகணும். அப்போ எப்படி புடலங்காய்க்கு கல்லு காட்டினா அது சைடில் நெளியாம நேரா வளருமோ, அது போல இந்த மனசுக்கு ஒரு ராட்சச பலூன் கட்டி விட்டுறணும், மேலே நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்போ மனம், உடல் லௌகிக கடமைகளை செய்தாலும் நான் போக வேண்டிய இலக்கு ஞானம் அப்படின்றது டிஃபால்ட் கோடு மாதிரி நினைவில் இருந்து கொண்டே இருக்கும். கிடைக்கிறது இல்லையோ நம்ம கையில் கிடையாது, பயிற்சியில் மட்டுமே நம்ம கையில். அது எந்த அளவுக்கு எட்ட முடியும் என்பதும் கர்ம வினைகளை நிச்சயித்து வைத்திருக்கின்றன. ஆனால் அந்த அளவு நமக்கு தெரியாது. அதனால் நம்முடைய கடமைகளை செய்வது நமது வாழ்க்கை. அதற்கான பலன் என்ன வரும் என்பது நம்முடைய கர்மாக்களின் அமலாக்கம். ஸோ முயற்சி செய்து கொண்டே போவோம். கிடைச்சா இந்த பிறவி, இல்லை நம்ம குழந்தைகளுக்கு. ஆனால் இந்த பயிற்சிகள் ஒருபோதும் வீண் போவது இல்லை. பகவத்கீதையில சொல்லுவாங்க, என்னை நோக்கி எடுத்து வைக்கின்ற ஒரு அடி கூட வீண் போவதில்லை அர்ச்சனா, அதற்குரிய பலனை நான் தந்து விடுவேன் அப்படின்பாங்க. அதே மாதிரி காசு எஃபெக்ட் தானே. அப்போ செயலுக்கு விளைவாக எழுந்து இயங்குகின்ற இயற்கை நியதி, தெய்வ நீதி. அப்போ நம்ம எடுத்து வைக்கின்ற ஆன்மீக அடி ஒவ்வொன்றுக்கும் தகுந்த பயன் தந்துதானே தீரணும். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு. அப்ப வரும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி என்று உரை நரசுகின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான விளக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்கள்தான் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதிவுயர்ந்தை உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம்,
ஆத்மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் ஓட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். தம் அன்பு குடும்பம், அவர்கள் உடல் நலம், மனவளம், பொருள் நலம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.